நம்ம இப்போ யாரை பற்றி பேச போகிறோன்னா அந்த போதக்கார இளவரசனுமே அந்த பொய்காரி திருட்டு மயில் என்கிற பெண்மணி பற்றி பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஆடியோ போடுறேங்க. அந்த சத்தியமங்கலம் அணு ஹாஸ்பிட்டல் நாகராஜன் சார் அவர்கள் நம்ம அந்த போதக்கார இளவரசனை பற்றி பேசின ஆடியோ போடுறேங்க. அப்புறம் அந்த மருந்தோட பேர் இதெல்லாம் போடுறேங்க. அதை பார்த்துக்குங்க. பார்த்துட்டு மறுபடியுமே லைனுக்கு வரேன். ஓகே, நிறுத்திடுவாங்க. நிறுத்தின பின்னாடி 3 நாளைக்கு ஒன்று 2 மொத்தம் 5. ஒரு பேக்கெட் கூட 15 இருக்கும். இதுதான் ஒரு பாக்கெட் 15 இருக்குங்களா? அந்த நாய் அதையே தெரியாத அவன் சாப்பிட்டு மறுபடியும் தண்ணி போட்டு அவன் புள்ள வந்து அழுது வாங்கிட்டு போச்சு. ஆமாங்க, சொல்லி கொடுத்து குழந்தை எடுத்து அவங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து முதல் தடவை. ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் அது அம்மாவை கூட்டிட்டு வந்ததுங்க. அந்த வீடியோ போட்டு நம்ம ஹாஸ்பிட்டல்ல வீடியோ எடுத்து போட்டுதுங்க. நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து நிக்கும் போது வீடியோ எடுத்து நமக்கு தெரியாதுன்னு பாருங்களேன். அப்புறம் என்ன சொன்னா, நான் சொன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க, நிறுத்திட்டாங்கன்னு. நீங்க சொன்னா நல்லா இருக்குன்னு அவன் வாட்ஸ்அப்ல வந்து கேட்கறவங்களுக்கு சொல்றதுக்காக சொல்லி போட்டு யூடியூப்ல நம்ம பேட்டி போட்டுட்டு இருக்கான். அதே பெரிய ஐவக்கித்தனம். போட்டு இந்த வேலையில பண்ணக்கூடாது. ஆமாங்க. அப்புறம் நான் சொல்லி போட்டேன், எங்களுக்கு விளம்பரம் வேண்டிய அவசியம் இல்லப்பா, இங்க வர்றவங்களுக்கு நான் கொடுத்தாலே போதும். அப்படி 2-3 தடவை கொடுக்காதே விட்டேன். சரி, இவன் கூப்பிடுறா, அப்புறம் அந்த பிள்ளை கூப்பிட்டு இந்த மாதிரிங்க பாவமா இருக்குல்ல கெஞ்சுறாங்க அப்படின்னு போட்டு கொடுத்த 2 தடவை. சரி, இனி வேண்டா முடிக்கிட்டு. திருப்பூர்ல இருந்து 2-3 பேர் உங்களோட சொல்லிட்டாங்க. பொள்ளாச்சி இருந்து போன் பண்ணி சொன்னாங்க. 2000 3000 விற்கிறானுங்க. என்ன இல்ல, நான் என்ன சொல்றேன்னா அவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஆமாங்க, எல்லாருமே அடிமட்ட மக்கள் தானுங்க இதுக்கு வருவாங்க. அது தெரியுங்க. அப்புறம் அவங்ககிட்ட இதே சொல்லி காட்டினேன். இதே இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் வந்துப்பா ஃப்ரீயா பண்ணிட்டு இருக்கிற இடம், கன்சல்டிங் ஃப்ரீ, குழந்தைங்கன்னா ஃப்ரீ, சாம்பிள் ஃப்ரீ, கேன்சர் கேர் வந்து அதான் ட்ரீட்மெண்ட் தான், அவங்களுக்கு ஃபீஸ் கிடையாது அப்படின்னு அத்தனை விவரமா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். திருட்டு பயல அப்படி பாத்துக்கலாம். டைம் வந்தா பாருங்க சார். இது வந்து ரொம்ப வைரல் ஆகி போயிட்டு இருக்குது. ஏன்னா இது வந்து நாளைக்கு ஒரு கவர்மெண்ட் வரைக்கும் போயிடுச்சுன்னா அது ஒரு சிக்கல் தானே. நம்மளுக்கு என்ன பொறுப்பு இருந்தாலுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பர் விடுங்க. சரிங்க, ஆச்சுங்களா? இது நீங்கள் கேட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த மருந்தோட டைட்டில், மருந்தோட பேர் பார்த்துருப்பீங்க. அந்த போதக்கார இளவரச இந்த மருந்தோட பேருமே எதுவுமே விலையுமே ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அதாவது டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, இவன் இந்த மருந்து சாப்பிட்டுமே தண்ணி போட்டால் அந்த பொய்காரி வந்து அழுது வாங்கிட்டு போச்சு, இந்த மருந்தை 2000 ரூபாய்க்கு 3000 ரூபாய்க்கு எச்சா வச்சு விற்றுட்டுக்கிறா அப்படின்ட்டு டாக்டரே சொல்கிறாரு. யார்? சத்தியமங்கலம் அணு ஹாஸ்பிட்டல் டாக்டர். தெரியாதவங்க இவனை பற்றி தெரிஞ்சுக்குங்க, இந்த ஆளை பற்றி தெரிஞ்சுக்குங்க. அதாவது அப்போ 2000 ரூபாய்க்கு வச்சா விற்றாங்க, இப்போ வந்து 6000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபாய்க்கு வச்சா விற்றுட்டுருக்குறாங்க. அப்புறம் இந்த மருந்து சாப்பிட்டா குடிய மாட்ட மக்களை காப்பாற்றியாச்சு. இந்த சத்தியமங்கலம் அணு ஹாஸ்பிட்டல் டாக்டர் தான் சொல்லியிருக்கிறார் இந்த ஆளை பற்றி. இந்த மருந்து சாப்பிட்டு தண்ணி போட்டானாமா. அப்போ இந்த மருந்து சாப்பிட்டிங்கன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. அதாவது தண்ணி போடாங்க, அதாவது ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது நிச்சயமெல்லாம் கிடையாது. இந்த மருந்து சாப்பிட்டு இவன் போதை போட்டு மறுபடியும் அந்த பொய்காரி போய் இவன் வந்து மருந்து வாங்கி அழுது வாங்கிட்டு போனான் அப்படிங்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் வீடியோ எடுத்ததே எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறார். அவர் எங்களுக்கு விளம்பரம் பிடிக்காது, அது பிடிக்காது, இது பிடிக்காது அப்படிங்கிறாரு. விளம்பரம் பிடிக்காது, அவர் டாக்டர் சொல்கிறது கரெக்டாக. ஆனால் அவருக்கே தெரியாமல் வீடியோ எடுத்தாராம் ஹாஸ்பிட்டலில். எவ்வளோ ஒரு ஏமாற்று வேலை, எவ்வளோ ஒரு பித்தலாட்டம், எவ்வளோ ஒரு தகுடு திட்டம் பாருங்க. அந்த பொய்காரியுமே அந்த போதைக்காரன் உட்காந்துட்டு இந்த மருந்து சாப்பிட்டு இவன் பல டைம் போதை போட்டுருக்குறாங்க. அது அவங்க சப்ஸ்கிரைபருக்கு தெரியாது, முட்டாள் சப்ஸ்கிரைபருக்கு தெரியாது. ஏன் நான் ஒவ்வொரு வீடியோ சொல்கிறேன்னா, இவன் இந்த மருந்தை வந்து ஹாஸ்பிட்டலில் இப்போ வாங்குறது இல்லைங்க. சாதாரண ஒரு நாட்டு மருந்து கடையில் வாங்கி அந்த பொய்காரியோட அண்ணன், பொய்காரி, அந்த போதக்கார இளவரச 3 பேரும் கூட்டு களவாணிகள், கூட்டு களவாணிகள் எப்படியெல்லாம் ஏமாத்துறது. லண்டனுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் கொடுத்துரு. யூகே வேறு, லண்டன் வேறு கிடையாது. ஒரு சிலர் முட்டு கொடுக்குறாங்க. 2 வெவ்வேறு அப்படிங்கிறது. எங்கள் பெரியம்மா உள்ள லண்டன்லாம் தான் இருக்குது. யூகேனால் லண்டன் தான். அதாவது லண்டனுங்கிறது ஒரு பகுதி தான். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா
அதாவது ஒருத்தனை ஏமாற்றோன்னா என்ன வேணால் பண்ணுவாங்க. அந்த கவரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, அப்புறம் கஸ்டம்ஸ் அதிகாரி பற்றி நான் சொல்கிறேங்க. நீங்கள் வெளிநாட்டில் ஒரு பொருள் இங்கேருந்து போனீங்கன்னா பக்காவாக செக் பண்ணுவா. பில் இல்லைன்னா தூக்கி வெளியில் வீசிடுவா. கஸ்டம்ஸ் அதிகாரி பயங்கரமான கெடுபடி. அது லண்டனில் சட்டத்திட்டங்கள் பயங்கரமானதுங்க. நீங்கள் நினைக்கிறதெல்லாம் கிடையாது. லண்டன்லேருந்து இந்த போதைக்காரங்கிட்ட பொய் கறிட்டு மருந்து வாங்குறாங்களாம்மா. எவ்வளோ ஒரு பித்தலாட்டம். ஃப்ரான்ஸ் ஆமாம், அடுத்தது ஜப்பான்பாங்க, அடுத்தது அமெரிக்காம்பாங்க, அடுத்தது ஆஸ்திரேலியாம்பாங்க. அதுவும் முட்டு கொடுக்குறாங்க பாருங்க. அதான் அந்த லண்டன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் கூட தெரியலனா அந்த பொய்கறிக்கு இதில் வேறு மார்க்கர் வேணுமாம்மா. இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு அந்த பொய்கறிக்கு ஒரு நாலேஜெல்லாம் கிடையாதுங்க. 10வது பெயிலு. அப்புறம் குலசாமிங்கிறாருங்க. எவ்வளோ ஒரு பித்தலாட்டுன்னு பாருங்க. இந்த ஆள் இப்போ படிப்பறிவு இல்லாத ஒரு அழுக்கற்ற மனிதன் வாழ்க்கை ஃபுல்லாக மக்களையுமே சப்ஸ்கிரைப் ஏமாற்றிட்டு இருக்கிறவ இந்த ஆள் ஒரு குலசாமியாமா. பேசாமல் நாளைக்கு பௌர்ணமி வருதுங்க, இவருக்கு பூஜை பண்ணுங்க போய். எவ்வளோ ஒரு பித்தலாட்டன்னு வருங்க. குலசாமிங்கிறமா குடும்ப பிரச்சனை பற்றி சொல்கிறதுக்கு இந்த ஆள் ஆறு இல்லை ஒரு எம்பியா, ஒரு எம்எல்ஏவா, ஒரு முதலமைச்சரா, இல்லை மக்கள் பிரதிநிதியா, சாதாரண ஒரு கவுன்சிலும் கூட ஆக முடியாதுன்னு வச்சுங்க. ஏன்னு அதை சொல்கிறேன்னா, குலசாமின்னு சொல்கிறாங்களாமா, அதை சொல்கிறாங்களாமா, இதை சொல்கிறாங்களாமா. பேசாமல் ஒரு செலவைங்க. பெருமாநல்லூர் போய் ஒரு செலவைங்க. பெருமாநல்லூரில் இந்த ஆள் பற்றி விசாரிச்சுன்னா 1 நம்பர் ஃப்ராடுன்னு தான் சொல்லுவாங்க. கேட்டால் நிறைய பேர் குடும்ப பிரச்சனை தீக்கிற அவங்க குடும்பத்தில் யாரும் இருக்க மாட்டாங்களாட்டுருக்கு. இந்த போதைக்காரனும் பொய்கறிந்து இருப்பாங்களாட்டுக்குது. ஏன்னு அதை சொல்கிறேன்னா, ஒருத்தனை ஏமாத்துறதுக்கு எப்படியெல்லாம் வந்து யுக்தி படைக்கிறாங்கன்னு பார்த்துங்க. வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்புகிறாங்க. ஓ இவங்க ரொம்ப பெரிய ஆள். ஆனால் இந்த மருந்து வெறும் 500 ரூபாய்க்கு அவன் வாங்குறான். ஆனால் 6000 ரூபாய்க்கு விற்றுட்டுக்கிறான். நீ வேணா பாருங்கள், விரைவில் வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணத்தான் போகிறாங்க. 5 பைசா செலவு இல்லாமல், கஷ்டப்படாமல் 5 பைசா செலவு இல்லாமல் அந்த வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ண போகிறாங்க. கேட்டால் கஷ்டப்பட்டு வாங்கினேன்னு சொல்லுவாள். அத்தனை வேத்தை ஏமாற்றிட்டு அத்தனை வேத்தை பாவத்தை சம்பாதிச்சிட்டு ஏழைகளோட காசை இப்படி அநியாயமாக கொள்ளையடிச்சு சுற்றிட்டு இருக்கிற ஒரு கொள்ளைக்காரன். தயவுசெய்து இன்னொரு அட்வைஸ் கொடுக்குறேன். இந்த மருந்து டாக்டர்கிட்ட வாங்குங்க. இந்த போதைக்காரங்கிட்டமே அந்த பொய்கறிக்கிட்டே வாங்காத. அந்த பொய்கறிக்கு ஆடம்பரமான வாழ்க்கை, இலவசமாக ஓசியில் எல்லாமே வாழணும்னு ஆசை. இப்போ குழந்தை ஸ்கூலில் படிக்க வைக்கிறதுமே அந்த ஓசு வருமானத்தில் தான். நீங்கள் வேணா பாருங்கள், இவங்ககிட்ட மருந்து வாங்காதீங்க. அந்த மருந்தில் கலப்படம் இருக்குது. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.